ஒளிமயமான எதிர்காலம் போகும்போது வரும்போது தினமும் நானே இதை பார்த்துட்டு போறேன். லகேஷ் என்னப்பா என்ன கடை திறக்கல? ஏன் நீ வேணா வந்து திரையன்? உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாலும் திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களாண்டா. என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சுன்னு சத்தம் கேக்குது? குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க, இந்த பக்கமா கொடுங்க. வாயில எல்லாம் கொடுக்காதீங்க, ஐயோ பார்த்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார் அட கருமுண்டோ நீயாடா? நீ எங்கடா இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவ்வளவு பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்கறேன் நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்குற. அது வேற இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க. நீங்க தான் கொடுக்கறது இல்ல, அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே? நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தைனாடி? ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல? ஏன் சொல்லல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்த அண்ணே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு கொடுவேன். ஓடி போய் ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு. அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. வீச்சர்வலை பற்றையில விட்டுட்டு வந்துட்டீங்க. அதை எடுத்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு. இத்தனை நாளா நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எனக்குள்ள நானே கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நேத்து வந்த பொண்ணு தங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வாழ்றதுல அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு நீங்க தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனா என் மரணத்துல உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் புண்ணியம்தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பலியாடுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க காலை சுத்திட்டு இருக்க ஒரு நன்றி உள்ள நாய். உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். டேய் மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? எங்க திரும்ப? ஐயோ என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு? அந்த தாடி வச்சிருப்பாரு. ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆகிட முடியுமா? டேய் இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து காட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன? எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றீங்க? டேய்
நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அதை அப்படியே நான் தலைகீழ புரட்டுவேன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. சரி, அது விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி, நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. ஏன்? இந்த ஆத்துல முதலைக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். ஐயோ முதல்ல ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ முதலிங்கோ. பஞ்சாயத்து கூடி இவ்வளவு நேரம் ஆகுது. எப்பவுமே முத்துதான் முன்னாடி நிப்பா. இன்னைக்கு அவனையும் காணோம், பஞ்சாயத்து தாலியும் காணோம். பெரியவர் வேற வந்து காத்துட்டு இருக்காரு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பஞ்சாயத்துல வந்து இத்தனை பேருக்கு முன்னால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு தான் வந்தோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத்தனை நாளா இந்த ஊருக்கே காவலா இருந்த இந்த தாலிய அவ கழுத்துல கட்டிட்டா பாவி. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? நீங்களா எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டோம், முடியாதுன்ட்டீங்க. இப்ப நாங்களா ஒரு முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது தப்பா? தப்புதான். அந்த தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சுங்கிற தைரியத்துல நீ பேசுற. உனக்கு வேணா அது வெறும் பஞ்சாயத்து தாலியா இருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையில அந்த தாலியை என் பாக்கியம் கழுத்துல கட்டினேன்னு தெரியுமா? ஏனுங்க, வீட்டுல யாரும் இல்லீங்களா? ஏதுங்க இவ்வளவு தூரம்? ஐயனை பாத்துட்டு போலான்னு வந்துருங்க. ஐயன் தோர்த்து வரப்ப இருக்காங்க. அத சொல்றதுக்கு எனக்கு கால் ஆட்டிட்டு சொல்றீங்க? மேல பார்த்து பேச வேண்டியதுதானே, எதுக்கா நம்பி கீழே பார்த்து பேசுறீங்க? அப்போ ஐயன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. சரி, போயிட்டு வாங்க. வரேனுங்க. சொல்லிட்டீங்களா, போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், காப்பி தண்ணி எது இல்லைங்களா? ஐயன் இல்லாத வீட்டுல காப்பி தண்ணி எல்லாம் கொடுக்குது இல்லைங்க. நல்ல பழக்கம். வரேனுங்க. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. என்னங்க மூட்டு வரைக்கும் உங்களை கண்டுட்டு போலான்னு வந்துருங்க. அம்மனி, மாப்பிள வந்திருக்காரு, கண்டுக்கிட்டியா? காப்பி தண்ணி எல்லாம் கிடைச்சதுங்க. அதுல எல்லாம் ரொம்ப கரெக்டுங்க. எப்பப்ப கொடுக்கணுமோ அந்த நேரத்தை கொடுத்துருவாங்க. ஆமா. ஆமாங்க மாப்பிள. என்ன விஷயமா வந்தீங்க? மாமா, அம்மனிய கல்யாணம் கட்டுறதுக்காக பெரிய பண்ண வீட்டுல இருந்து பொண்ணு கேட்க வராங்களா? இதெல்லாம் கேள்விப்பட்டு நைட் எல்லாம் தூக்கலீங்க. என்ற மனசு தாங்கலீங்க. அதனாலதான் நேரடியா கேட்டு போலான்னு வந்துருங்க. என்னங்க மாப்பிள, பெரிய பண்ண அம்மனிய பொண்ணு கேட்க வரானா? இங்க பாருங்க மாப்பிள, அம்மனை உங்களுக்கு தான் பொங்கி போட்டான்னு கேளுங்க. உடனே நிக்க முடிவு பண்ணுது.